நீங்க வள்ளுவர் கூட அழகா பார்த்து குரல் வச்சாரு ஒரு அதிகாரம் வச்சு 133 அதிகாரத்துக்கு 1330 குரலுக்கு 133 அதிகாரத்துல ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல்னு அதுல ஒரு பாட்டு சொல்றது கொல்லால் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமா ஆடு மாடு சாப்பிடாதவங்களை சீட்டி நாயுடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அவர் எழுதிய புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கார் அவர் கடல் வழி பிரயாணம் போற போது கப்பல் மூழ்கிருச்சான் கப்பல் மூழ்கினா ஒவ்வொருத்தரும் தண்ணி வந்தோன்னா குதிச்சு தண்ணிக்குள்ள விழுகிறாங்க விழுந்தா எல்லாரையும் சுறா மீனை அடிச்சு தோஷம் பண்ணுதான் இவரும் விழுந்துட்டாராம் இவரை சுறா மீன் சுத்தி வந்ததான் தொடவே இல்லையா என்னன்னு கேட்டா வாழ்நாள் முழுவதும் மாமிசத்தை உண்ணாமல் சைவமா சாப்பிட்டாராம் ரத்த வாடை இருக்கிறவனை மட்டும்தான் தொடுது அந்த புலால் உணவு சாப்பிட்டவங்களை மட்டும்தான் அந்த சுறா மீன் அடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு சைவம் நமக்கு மோசம்னு நினைச்சு பார்க்கணும் அசைவம் இல்லையா அவர் எழுதிய நூல்ல இருக்குங்க படித்தால் தான் இதெல்லாம் தெரியும் நாட்டுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது ஆடு மாடு மனுஷன் எல்லாத்துக்கும் பல்லு தட்டையா இருக்குங்க ஆடு மாடு மனுஷனுக்கெல்லாம் தாவரம் உண்ணுவதனால நாய் நரி சிங்கம் புலிக்கெல்லாம் பல்லு கூர்மையா இருக்குங்க மாமிசத்தை உண்ணுவதனால அது மட்டும் கிடையாது ஆடு மாடு மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு ஆனா ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியே வா என்று வள்ளலார் இந்த பூமியிலே பிறந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒவ்வொருத்தரும் நாட்டுக்காக நமக்காக இந்த மக்களுக்காக விட்டு சென்ற கருணை இல்ல ஆட்சி கடிகி ஒழிகன்னார் அவர்தான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு.